புரட்சி தலைவி அம்மா அவங்க தன்னுடைய அதாவது 10 வயசுலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாத்தா பாட்டியின் உதவியோடு இதிகாச காப்பியங்களான ராமாயணம் மகாபாரதத்தை படித்து முடிச்சிட்டாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். புரட்சி தலைவி அம்மா அவங்க அதே மாதிரி எங்கே போனாலும் சரி விநாயகர் வணங்கிட்டு தான் போவாங்க. அம்மாவுக்கு இஷ்ட தெய்வம்னா விநாயகர் தான். ஆனால் கடவுள் பேர் நடக்கின்ற அந்த மூட நம்பிக்கை அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. புரட்சி தலைவி அம்மா பொறுத்த வரைக்கும் புதிய படத்தில் ஒப்பந்தமானாலும் சரி கார் வாங்கினாலும் சரி விநாயகரை வணங்கி விட்டு தானே போவார். அவ்வளோ ஏங்க சென்னையில் அடையாரில் கோட்டூர்புரம் பகுதி இருக்குது, அங்கே ஒரு விநாயகர் இருப்பார். அம்மா அவங்க அந்த பக்கம் போனால் விநாயகரை வணங்கி விட்டு தான் போவார்கள். இதோடு மட்டுமல்லாமல் அம்மா அவங்க மூட நம்பிக்கையை எதிர்த்தாங்க. புரட்சி தலைவி அம்மாவுடைய முதல் கன்னட திரைப்படம் பார்த்தீங்கன்னா நன்ன கர்த்தவ்யா, அதில் அவனுடைய கதாபாத்திரம் இளம் விதவை. இதோடு மட்டும் இல்லாமல் புரட்சி தலைவி அம்மாவுடைய முதல் தமிழ் திரைக்காவியம் வெண்ணிற ஆடை, அந்த படத்தில் முதல் கதாபாத்திரம் அம்மாவுடைய கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா இளம் விதவை. அதில் அம்மாவை பார்த்து சந்தியா அம்மாவை பார்த்து புரட்சி தலைவி அம்மாவை பார்த்து கேட்டாங்களா எல்லாம், என்னங்க அவங்க ஃபஸ்ட்டு தமிழ் நடிக்கிறாங்க, கன்னடத்தில் நடிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு இளம் விதவையா, அப்படி கேரக்டரா, இதை நீங்கள் சூஸ் பண்ணலாமான்னு. அதுக்கு புரட்சி தலைவி அம்மா சொன்னாங்களாம், இங்கே பாருங்கள், நெருப்பு என்றால் வாய் சுட்டு விடுமா, இன்னைக்கு தென்னிந்தியாவில் நான் புகழ்பெற்ற நடிகை, அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லும்போது அத்தனை பேரும் வாயெடுத்து போய் விட்டார்களாம்.